கொஞ்ச நாள் போன உடனேயே இவளுக்கு புரிய ஆரம்பிச்சுக்குது. அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாளிலேயே அவளுக்கு தெரியுது இவர் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். பெண்ணை நம்பாத ஒரு பர்சன், அந்த மாதிரியான பர்சன். அப்போ ஒரு நாள் அவள் படிச்சிருக்கா, அவள் வேலைக்கு போகிறாள். குழந்தைய அவங்க அம்மா வீட்டில் பார்த்துட்டுருக்குறாங்க. ஸோ வேலை முடிஞ்சு வரும்போது இவர் கேட்குறாரு, ஆமாம் ராஜேஷ்னு ஒருத்தங்கிட்ட இருந்து லெட்ரு வந்திருக்கு அப்படின்னாரு. அப்படியா, எந்த ராஜேஷ் அப்படின்னு அவர் கேட்குறா. ஏதோ ராஜேஷ்னு வந்திருக்கான், உனக்கு அனிவர்சரிக்கு உனக்கு க்ரீட்டிங் அனுப்பியிருக்கான் அப்படி. எங்கே கொண்டாங்க பார்க்கலாம் அப்படின்னு வாங்கி பார்த்து, ஆமாங்க இவன் என் காலேஜ் மேட்டு, இவன் ஒரு காலத்தில் எனக்கு ப்ரப்போஸ் கூட பண்ணான், டேய் உன்னையெல்லாம் என் வேண்டாம் கல்யாணம் பண்ணிப்பான்னு நான் டீஸ் பண்ணியிருக்கேங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த டேபிள் மேலே அப்படி போட்டுறான். ஏன்னா அவள் மனசில் எதையுமே வச்சுக்கலை, அவளுக்கு அதில் லவ்வும் இல்லை அந்த மேட்டரில், அந்த விஷயம் அந்த பையன்கிட்ட. ஸோ ரொம்ப கேஷுவலாக எடுத்து இந்த வைங்க, எப்போது முடிஞ்சால் ஒரு தேங்க்ஸ் கார்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதை அனுப்பி வைக்கலாம் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். இவன் அடுத்த நாள் கேட்குறான், நான் பாட்டுக்கு அவ்வளவு சீரியஸாக கேட்குறேன், நீ பதில் சொல்ல மாட்டியா? யார் இந்த ராஜேஷ்னு உன்னால் சொல்ல முடியாது? ஏங்க நான் தான் சொல்லிட்டேனே, என்னோட படித்த போது ப்ரப்போஸ் பண்ணுவேன், ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். நீ எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இதை சொல்லியிருக்கணும், ஏன் சொல்லலை? ஏன்னா நான் அவனை தோளில் தூக்கி சுமக்கலையே, எனக்கு அவன் ஒரு பெரிய விஷயமா தெரியலையே. வேதம் புதிதுன்னு ஒரு படம்னு நினைக்கிறேன், அதில் இவர் தோளில் ஒரு பையனை தூக்கிட்டே வருவார். ஒவ்வொரு தடவை அந்த போகும்போது தன்னுடைய பெயரை சொல்லும்போது ஒரு சாதி அடையாளத்தை சேர்த்தி தான் சொல்லுவார். இவர் தூக்கி வளர்த்த பையன் வேறு இனத்தை சார்ந்த பையன். ஞாபகம் இருக்கா அந்த கதை? அதில் அவன் ஒரு கட்டத்தில் கேட்பான், ஏன்பா இவ்வளோலாம் பேசுறியே, உன் கூட வச்சுக்கிற அந்த ஜாதியை மட்டும் உன்னால் கீழே இறக்க முடியலையா அப்படின்னு கேட்பான். ஞாபகம் இருக்கா? இன்னும் கூட தெளிவான வசனமாக வந்திருக்கும், எனக்கு அது ஞாபகத்தில் இல்லை, இவ்வளோ தான் சொல்ல தெரியுது. அதுபோல் நான் அவனை சுமக்கவே இல்லையே. எனக்கு எனக்கு ஒரு கிளாஸ்மேட்டு 10 பேர் ப்ரப்போசல் கொடுப்பாங்க, லவ் லெட்டர் கொடுப்பாங்க, தூக்கி கிழிச்சு போடுறவங்க கிழிச்சு போடுவாங்க, இல்லைனா பத்திரமா வச்சுக்கிறவங்க வச்சுக்குவாங்க, போட இதெல்லாம் தமாஷுடா அப்படின்ட்டு வரவங்க. நான் அந்த மாதிரி தான் நினச்சேன், அதனால சொல்லணும்னு நான் நினைக்கல. அப்படின்னா நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற. எதுவுமே இல்லாத எப்படி மறைக்க முடியும்? இந்த பாருங்க, நான் க்ளீனாக சொல்லிட்டேன், நீங்கள் யாரை வேணால் விசாரிச்சுக்கோங்க, இதெல்லாம் சொல்லிடுறேன்.